இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ சிலபஸ் படி 6th ஓல்டு புக்கில் மொழித்திறன் பயிற்சியில் தேவையானது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ஆஃப் வந்து லாஸ்ட் வீடியோவில் போட்டேன். இது வந்து செகண்ட் ஆஃப். உலகம் என்ற இது வந்து ஒரு சொல் தரும் பல பொருள் அந்த மாதிரி மீனிங்கில் இந்த கொஷின் கேட்கலாம். உலகம் என்ற பொருளில் வரும் தமிழ் சொற்களை சிலவற்றை கூறுக. புவி, பூமி, ஞானம், இந்த மாதிரி நிறைய வேர்டு வரும். அடுத்து மேகம், அதுக்கு என்ற பொருள் உணர்த்தும் தமிழ் சொற்கள் சிலவற்றை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எழிலி, கொண்டல், இந்த மாதிரி மீனிங்கில் வருவதும் மேகம். அரசனை வேறு எச்சொற்களாக குறிக்கலாம் அப்படின்னா வேந்தன், மன்னன், தலைவன். ஸோ இந்த மாதிரி மீனிங்லாம் அரசன் அந்த வேர்டுக்கு ஈக்குவலாக வரும். சிலபஸில் பாருங்கள், சுட்டெழுத்துகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக இங்கே இருக்குது என்னென்னு பார்ப்போம். சுட்டெழுத்து எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மனிதரையோ பொருளையோ. இப்போ சுட்டெழுத்துக்கள் எதுக்கு பயன்படுது அப்படின்னா மனிதரையோ பொருளையோ சுட்டி காட்ட உதவுகின்றன. இப்படி சுட்டி சொல்ல உதவும் எழுத்துகள் 2, அவை ஆ, இ. ஸோ ரெண்டும் தான் வந்து சுற்றெழுத்துக்கள். பழங்காலத்தில் ஊ அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் உதுக்கான் என்றால் சற்று தூரத்தில் பார் என்று பொருள். உப்பக்கம் என்றால் முதுகு பக்கம் என்று பொருள். உம்பர் என்றால் மேலே பொருள். எதனால் சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. பாருங்க, ஆ, இ சுற்றெழுத்துக்கள் தனியே நின்று சுற்றும் பொழுது ஆண், பெண் அனைவரையும் பொதுவாக சுட்டுகின்றன. இன்று அது, இது, அந்த, இந்த, அங்கு, இங்கு என்ற சுற்று சொற்களை பெரு வழக்காகிவிட்டன. இப்போ அந்த பக்கம், இந்த வீடு. ஸோ இதுவும் வந்து சுற்றெழுத்துக்கள். இப்போ வந்து ஒரு பயிற்சி ஒன்றா கொடுத்துருக்காங்க பாருங்கள். எது உன் வீடு, எது அப்படிங்கிறது சுற்றெழுத்து. இப்போ ஆன்சர் எப்படி சொல்லுவீங்க? அது என் வீடு. சரிங்களா? இங்கே பாருங்கள், யார் உன் அண்ணன் அப்படின்னு கேட்கும்போது அவன் என் அண்ணன், அது சுற்றெழுத்து. அடுத்து உன் பள்ளிக்கூடம் எங்கே உள்ளது? என் பள்ளிக்கூடம் அந்த பக்கம் உள்ளது. சரிங்களா? அடுத்து ஏ, யா, ஆ, ஓ, ஏ, இதுவும் வந்து சுற்றெழுத்துக்கள் தான். இதெல்லாம் வந்து வினா எழுத்துக்களாக வரும். அவன் செய்தான் அப்படிங்கிறது அவனா செய்தான், யா, அது வந்து சுற்றெழுத்து. இப்போ ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படின்னா முதல் தொடர் ஒரு தகவல் மட்டுமே. இரண்டாவது தொடர் ஒரு வினாவை எழுப்புகிறது. தகவலை வினா ஆகிய எழுத்து எது? அப்போ இந்த இடத்துல வினா எழுத்தாக வர்றது ஆ. இப்போ சுற்றெழுத்துக்களை எது வினா எழுத்துக்களாக வரும் அப்படின்னா ஏ, யா, ஓ. இப்போ இது சுற்றெழுத்துக்கள், இதெல்லாம் நல்லா பார்த்து வச்சுக்கணும். அதில் எது வினா எழுத்துக்களாக வரும் அப்படின்னா ஏ, யா, ஓ, இதெல்லாமே வந்து வினா எழுத்துக்களாக வரும். இப்போது இங்கே பாருங்கள், ஏன் வந்தாய், ஏ. சரிங்களா? யார் அங்கே, யா வருதா? நீயோ செய்தாய், ஓ. அப்போது இப்போ வினா எழுத்துக்கள் சுற்றெழுத்துக்கள் எது வினா எழுத்தாக வரும்னா இதெல்லாம் வரும். இப்போ ஏக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. என்னென்னா வினா கேட்க மட்டும் அது யூஸ் பயன்படலை, அழுத்தம் கொடுத்து சொல்லவும் பயன்படுகிறது. அப்போது இதுவும் கேட்டிருக்காங்க. அழுத்தம் கொடுத்து சொல்ல பயன்படும் சொல்லி எது அப்படின்னா ஏ. சரிங்களா? இப்போ அவன் செய்தான் அப்படிங்கிறது சாதாரணமாக சொல்கிறது, அவனே செய்தான் அப்படிங்கிறது அங்கே வந்து அழுத்தம் கொடுக்கறது. அப்போது ஏ வந்து அழுத்தம் கொடுக்க யூஸ் ஆகுது. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சீதையே சிறந்தவள், உணவே மருந்து, இங்கே வந்து அழுத்தம் கொடுத்து சொல்கிறாங்க பாருங்கள். அப்போ ஏ அந்த மாதிரி. இப்பொழுது ஏக்கு பதிலாக தான் அப்படிங்கிற வேர்டு வந்து பயன்பாட்டில் இருக்குது. அவன்தான் முதலில் வருவான், சீதை தான் சிறந்தவள். சரிங்களா? தான், அதுவும் வந்து இப்போ அழுத்தம் கொடுக்க பயன்படுத்துகிறாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா அகராதியை பார்ப்போம். இப்போ அகர வரிசை எழுதுக அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ இதை ஆர்டர்னும் பார்த்து வச்சுக்கோங்க. உயிரெழுத்து நமக்கு தெரியும். இப்போ மெய் எழுத்தில் தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இது வந்து ஞாபகம் இல்லைனாலும் இந்த வல்லினம், இந்த ஆர்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். கசட, தமர, மெல்லினம், ஞான, நமன, இடையினம், எரல, வழல, இந்த ஆர்டர் தெரிஞ்சு வச்சுட்டா போதும். நம்ம வந்து ஈஸியாக வந்து எந்த எழுத்து முதல்ல வரும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம். ஈஸியாக வந்து ஆர்டர் பண்ணி. அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். டிவி அப்படின்னா தொலைக்காட்சி, ரேடியோ வானொலி, டிஃபன் சிற்றுண்டி, டீ அப்படின்னா தேநீர், கரண்ட்னா மின்சாரம், டெலிஃபோன் தொலைபேசி, ஃபேன் மின்விசிறி, சேர் நாற்காலி, லைட் விளக்கு, டம்ளர் குவளை, இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. சைக்கிள் மிதிவண்டி, பிளாட்ஃபாரம் நடைபாதை, ஆஃபீஸ் அலுவலகம், சினிமா திரைப்படம், டைப்ரைட்டர் தட்டச்சு பொறி, ரோடு சாலை, ஃப்ளைட் விமானம், பேங்க் வங்கி,
தேட்டர், திரையரங்கு, ஆஸ்பத்திரி, மருத்துவமனை. சரிங்களா? இதெல்லாம் வந்து கம்ப்யூட்டர், கணினி, காலேஜ், கல்லூரி, யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம், டெலஸ்கோப், தொலைநோக்கி, தெர்மாமீட்டர், வெப்பமானி, இன்டர்நெட், இணையம், ஸ்கூல், பள்ளி, சயின்ஸ், அறிவியல், மைக்ரோஸ்கோப், முன்னோக்கி, நம்பர் அப்படின்னா எண். சிலபஸில் இருக்க ஒருமை பன்மை அதை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது பேசிக்காக பாருங்கள். பூ வந்து ஒருமை, பூக்கள் அப்படின்னா பன்மை, மாணவன் ஒருமை, மாணவர்னா பன்மை. ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. திருடன் பிடிப்பட்டான், ஒருமை, ஸோ பிடிப்பட்டான். திருடர் அப்படின்னு பன்மையில் கொடுத்துருக்காங்க, அப்போ பிடிப்பட்டனர் அப்படின்னு நம்ம எழுதணும். இடம், இதை நம்ம பார்த்து வச்சுக்கணும். தன்மை முன்னிலைப்பட இருக்க என இடம் 3 ஆகும். நான் அவன் வீட்டுக்கு போனேன், நீ ஏன் வரவில்லை. தொடரில் நான் அப்படிங்கிறது தன்மை, நீங்கிறது முன்னிலை, அவன், அவள், அது இதெல்லாம் படர்க்கை. இப்போ பன்மையில் வரும்போது நாங்கள் அப்படிங்கிறது தன்மை, நீங்கள் முன்னிலை, அவர்கள், அவை அப்படிங்கிறது படர்க்கை. தன்மை அப்படின்னா தன்னை குறிக்கிறது, முன்னிலைனா நமக்கு முன்னாடி யார் இருக்காங்களோ அவங்கள சொல்கிறது. படர்க்கை அப்படின்னா நம்ம இல்லாமல் முன்னாடி உள்ளவங்களும் இல்லாமல் மற்றவங்கள சொல்கிறது தான் படர்க்கை. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இது பாருங்கள், அடைப்புக்குறிகள் இருக்கும் வினைச்சொல்லை காலத்திற்கு ஏற்றபடி மாற்றி எழுதலாம். இது சிலபஸில் இருக்குது. அன்று நடந்த பேச்சு போட்டியில் நான் 1 மணி நேரம் பேசினேன். அன்று அப்படின்னா இது வந்து இறந்த காலம், அப்போது பேசினேன் அப்படின்னு தான் வரணும். அடுத்து, நேற்று இரவு இந்த பாடத்தை நான் படித்தேன். நேற்று அப்படின்னு இருக்குது. நேற்று அப்படிங்கிறது இறந்த காலம். அது இறந்த காலம் எப்படி வரணும்னா இத்து, இட்டு, இரு, என்ன இந்த இதில் கொண்டு அந்த வேர்டில் இருக்கணும். அப்போ தான் வந்து அது இறந்த காலம். படித்தேன், இப்போ பாருங்கள் இத்து இருக்கா, இங்கே பாருங்கள் பேசினேன் இன்னும் இருக்கா. ஸோ இதெல்லாம் இறந்த காலம். உன் வீட்டு விருந்துக்கு கட்டாயம் நான் வருவேன், இது எதிர்காலம். நான் வருவேன். அப்பா வந்ததும் திட்டுவார், அப்பா வந்ததும் வந்ததும் அப்போ எதிர்காலம். இப்போ இவ்வு அந்த மாதிரி கொண்டு வர்றது இப்போ இவ்வு இந்த மாதிரி கொண்டு முடிகிறது அது எதிர்காலம். இப்போது நான் தமிழ் படிக்கிறேன், இப்போது அப்படிங்கிறது இப்போ நிகழ்காலம். கிறு, கின்று, ஆன் என்று. இப்போது இங்கே பாருங்கள், கிறு, கின்று, ஆன் என்று. ஸோ இந்த மாதிரி அந்த வேர்டு வந்துச்சுன்னா அது வந்து நிகழ்காலம். இப்போது நான் தமிழ் படிக்கிறேன், கிறு படிக்கிறேன், கிறுன்னு வருதா. ஸோ இது வந்து நிகழ்காலம். அடுத்து பாருங்கள், சுற்றெழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க. இது லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பார்த்துருப்போம். இருந்தாலும் இதில் ஒரு டைம் பார்த்துப்போம். ஆ, இ, உ மற்றும் இதுதான் வந்து சுற்றெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதில் சுற்றெழுத்துக்கள் எது வினா எழுத்துக்கள் அப்படின்னா ஏ, யா, ஆ, ஓ, ஏ இதெல்லாம் வந்து வினா எழுத்துக்கள். அதில் ஏ அப்படிங்கிறது சொல்லில் முதல்லையும் வரும், இறுதிலையும் நின்று வினா பொருளை தரும். நல்லா பார்த்து வச்சுக்கணும். அது இன எழுத்துக்கள் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். இங்கு, கா, இன்று, சா, இன், டா இதெல்லாம் வந்து சேர்ந்து வரும். இதான் வந்து என்னது இத்து, இந்த, இம்மு, பா இதெல்லாம் சேர்ந்து வரும். இப்போ எக்ஸாம்பிள் சிங்கம், இங்கே வந்து மஞ்சள், பண்டம், தந்தம், பம்பரம். ஸோ இந்த மாதிரி வேர்டு தான் சேர்ந்து வருங்களா. ஸோ சேர்ந்து வர்றது நட்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நட்பெழுத்துக்கள், அதான் வந்து இன எழுத்துக்கள். சரிங்களா? இப்போ உண்டான், இன்னும் டாவும் சேர்ந்து வந்திருக்கா. தின்றான், இன்னும் ராவும் சேர்ந்துருக்கா. ஸோ இதெல்லாம் வந்து இன எழுத்துக்கள். இங்கே பாருங்கள், குறி நெடில் வேறுபாடு. தண்ணீர் நம்ம சரியாக பார்க்க மாட்டோம். இங்கே பாருங்கள், தண்ணீர் சுழிச்சு விடணும். தண்ணீர். கடைக்கு போய் வேட்டி சட்டை, வேட்டி தப்பாக இருக்குது, அப்போ வேட்டி. இங்கே பாருங்கள், அப்பாவைக்கு பெண்ணும் பொருளும். இங்கே பாருங்கள், பொண்ணும் பொருளும். சோவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சேவல். மயங்கொழி பிள்ளை பாருங்கள், இங்கே மயங்கொழி எழுத்துனா என்ன தரும், இந்த இல்லு சிறப்பு எல்லாம் சேர்ந்து தான் மயங்கொழி என்னென்னு எழுத்தணும். இப்போ கல்லும் முள்ளும், இந்த கல்லும் இந்த முள்ளும், இந்த இல்லு வரணும். கல்லுக்கு இந்த இல்லு, முள்ளுக்கு இந்த இல்லு வரணும். நெக்ஸ்ட்டு, காற்று வீசின, பிழை திருத்தம். சரிங்களா? இந்த வந்து சந்திப்பிழை, நிறுத்தற் குறியீடு இது மாதிரி கூட கேட்பாங்க. இந்த கம்மா வரணுமா இல்லை இந்த வேறு ஏதாவது வரணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ இந்த இடத்துல எந்த குறியீடு வருது அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். காற்று வீசின, மரங்கள் அசைந்தது. ஸோ இது வந்து தப்பு. திருத்தம் வந்து காற்று வீசியது, மரங்கள் அசைந்தன. இன்னொன்று, தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றார். ஸோ வந்து இது வந்து பன்மை. சென்றான் அப்படிங்கிறது ஒருமையில் இருக்குது, அப்போ சென்றார்கள் அப்படின்னு வரணும். தங்கப்பனும் செல்லப்பனும் பள்ளிக்கு சென்றார்கள் அப்படின்னு வரணும்.
இதோட 6th வந்து மொழித்திறன் பயிற்சி வந்து இதோட முடிஞ்சிடுச்சு.